Dear students, in this video, I am going to teach you English Unit 4, My Reminiscence. And the author of this lesson, Rabindranath Tagore. So, இந்த டைட்டிலுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெமரிஸ், அதாவது கடந்த கால நினைவுகள். ஆத்தர் வந்து அதை ரொம்ப அழகா இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போறோம். When I returned home from the outset of my second voyage to England, my brother Jyotirindra and sister-in-law were living in a riverside villa at Chandarnagur, and there I went to stay with them. ஆத்தர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அவர் செகண்ட் டைம் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. எங்கன்னா இங்கிலாந்து போயிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அந்த டைம் எங்க போயிருக்கிறாரு அப்படின்னா அவரோட பிரதரோட வீட்டுக்கு. ஜோதிர் என்ற அவரோட நேம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அண்ணி, அவங்க 2 பேரும் அங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த நதிக்கரை ஓரம் அந்த பிளேஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சந்திரநாகூர். அங்க வந்து அவங்களோட இவரும் போய் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. The Ganges again those ineffable days and nights, languid with joy, sad with longing, attuned to the plaintive babbling of the river along the cool shade of its wooded banks. This Bengal sky full of light, this south breeze, this flow of river, this right royal laziness, this broad leisure stretching from horizon to horizon and from green earth to blue sky. All these were to me as food and drink to the hungry and thirsty. Here I felt indeed like home, and in these I recognized the ministrations of a mother. பாத்தீங்கன்னா அதுல நேச்சர், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கங்கை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சோ அந்த கங்கையாறு கிட்டதான் அவங்க வந்து அதுல ஸ்டே பண்ணியிருக்காங்க. சோ அங்க இருக்கக்கூடிய இன்எஃபபிள் டேஸ் அப்படின்னா அவரால் எக்ஸ்பிரஷன் பண்ணவே முடியாத அளவில் அந்த டேஸ் இருக்குது. ஹாப்பியான டேஸாவும் இருக்குது, சேடான டேஸாவும் இருக்குது. சோ அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்கை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஃபுல்லா லைட்டால இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ரீஸ் தென்றல் வந்து ரொம்ப இதமா இருக்குது. அந்த ரிவரோட ஃப்ளோ வந்து ரொம்ப அழகா இருக்குதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த நம்மளோட நேச்சர் இயற்கை எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு அப்படின்னா கிரீன் எர்த், ரொம்ப பசுமையான இந்த எர்த். அதே மாதிரி ஸ்கை பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஒண்டர்ஃபுல் ப்ளூ கலர்ல இருக்கும். சோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நேச்சராவே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு பசிக்கு சாப்பாடு இருக்குது, தாகத்துக்கு வந்து தண்ணியும் வந்து இதுல நமக்கு கிடைக்குது. சோ அந்த பிளேஸ் எப்படி இருக்கு அப்படின்னா அவருக்கு அவருடைய சொந்த ஒரு வீடு மாதிரி, ஹோம் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் எ மதர் சொல்லியிருக்காரு இல்லையா? மினிஸ்ட்ரேஷன்ஸ் மீன்ஸ் கேரிங். சோ அம்மா வந்து எவ்வளவு கேர் எடுப்பாங்க ஒரு கிட் மேல. சோ அந்த மாதிரி அவளுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அந்த பிளேஸ் வந்து இருக்குது. That was not so very long ago, and yet time has wrought many changes. ரொம்ப வருஷங்கள் ஆகல அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து அங்க இருக்குது. Our little riverside nest, clustering under their surrounding greenery, have been replaced by mills. அந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ரிவர் சைடு வந்து குட்டி குட்டியா இருக்கக்கூடிய அந்த குடில்கள் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கிரீனரிஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னதான் மாறிடுச்சுன்னா மில்ஸ், நிறைய ஆலைகள்லாம் வந்து மாறிடுச்சு. நிறைய மில்ஸ் வந்து அங்க வந்துருச்சு. which now dragon like everywhere rear their hissing heads, belching forth black smoke. அந்த ஆலைகள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரே கருப்பு புகைகளாதான் வர ஆரம்பிச்சுது. In the midday glare of modern life, even our hours of mental siesta have been narrowed down to the lowest limit. மென்டல் siesta அப்படின்னா ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு தூக்கம் தூங்குவோம் இல்லையா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மில்ஸ், இந்த சவுண்ட்ஸ், இந்த பொல்யூஷன் எல்லாம் வந்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கம்மி ஆயிடுச்சு ரொம்பவே. அண்ட் ஹைட்ரா ஹெட்டட் unrest has invaded every department of life. இது வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து நிறைய வந்தது அப்படின்னா கூட நம்மளோட லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த பீஸ் அப்படிங்கிறது அங்க வந்து இல்லாமதான் போச்சுது. Maybe this is for the better, but I, for one, cannot account it wholly to the good. ஆத்தர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா இப்படி நிறைய ஆலைகள் வருது இல்லையா? அது வந்து அவருக்கு வந்து நம்மளோட இயற்கைக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா அவர் வந்து அதை பார்க்கல. These lovely days of mine at the riverside passed by like so many dedicated lotus blossoms floating down the sacred stream. சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவரோட லவ்லி டேஸ் வந்து எப்படி போகுது அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ரீம், ஹோலி ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா லோட்டஸ் வந்து அழகா ஃப்ளோட் ஆகி போகுது இல்லையா? அதே மாதிரி அவரோட லவ்லி டேஸும் போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. Some rainy afternoons I spent in a veritable frenzy,
singing away old Vaishnava songs to my own tunes, accompanying myself on a harmonium. Some days பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவரோட ஓன் டியூன் போட்டு வைஷ்ணவா சாங்ஸ் வந்து அவரோட ஹார்மோனியம் யூஸ் பண்ணி அவர் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாரு சில நாள் மத்தியானங்கள்ல. On other afternoons, we would drift along in a boat. My brother, Jyoti Rindra, accompanying my singing with his violin. சில நாள் ஆஃப்டர்நூன் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்றாரு அப்படின்னா போட்ல டிராவல் பண்றாரு, அவரோட பிரதரோட போறாரு. சோ பிரதர் என்ன பண்றாருன்னா இவருடைய அந்த ஓன் டியூன் இருக்குது இல்லையா, அதுக்கு அவர் வந்து வயலின் வந்து வாசிக்கிறாரு. And as beginning with the Puravi ராகத்துல ஸ்டார்ட் பண்றாங்க. We went on varying the mode of our music with the declining day. We saw and reaching the Behaha. The western sky closed the doors of its factory of golden toys. And the moon on the east rise over the fringe of trees. ரொம்ப அழகா இதுல நமக்கு சன்னும் மூணும் வந்து இதுல டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா புரவி ராகத்தை ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா, டே ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு பாத்தீங்கன்னா அந்த மோட் ஆஃப் மியூசிக்கை மாத்தி மாத்தி அவங்க பாடிக்கிட்டே வரும்போது ஈவினிங் ஆயிடுது. சோ ஃபேக்டரி ஆஃப் கோல்டன் டாய்ஸ் சொல்றாங்க பாருங்க, சன் வந்து சொல்றாங்க, சன் வந்து அந்த டைம் வந்து மறைஞ்சிடுது. மூன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ரைஸ் ஓவர் த ஃப்ரிஞ்ச் ஆஃப் ட்ரீஸ், மூன் வந்து ஈஸ்ட்ல வந்து அங்க வந்து தோன்றுது. ரொம்ப அழகா அதை வந்து நமக்கு அதுல டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. Then we would row back to the landing steps of the villa and seat ourselves on a quilt spread on the terrace facing the river. என்ன பண்றாங்க, திருப்பி பின்னாடி போறாங்க, ஸ்டெப்ஸ் மூலமா அந்த வில்லாக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா டெரஸ்ல போய் இருக்காங்க. டெரஸ் வந்து ரிவர் ஃபேசிங்ல இருக்குது, ரிவரை பார்த்து இருக்குது. அங்க உட்கார்றாங்க, அதுல வந்து குயில்ட் வந்து விரிச்சு உட்கார்றாங்க. தட் மீன்ஸ் ஒரு சின்ன மெத்தை அதை விரிச்சு அதுல வந்து ஆத்தர் அவங்கள வந்து உட்கார்ந்துருக்காங்க. பை தென் a silvery peace rested on both land and water. அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு அமைதி இருக்குது, லேண்ட்லயும் சரி as well as வாட்டர்லயும் வந்து அந்த அமைதி இருக்குது. hardly any boats were about. அங்க எந்த போட்ஸ் எதுவுமே இல்ல. The fringe of trees on the bank was reduced to a deep shadow, and the moonlight glimmered over the smooth flowing stream. அந்த ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா தண்ணி வந்து போயிட்டு இருக்குது இல்லையா, அதுல வந்து அந்த மூன்லைட் படும்போது ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு லுக் வந்து அதுல இருக்குது. அது பாக்குறச்சு அது ரொம்ப அழகாவும் இருக்குது. The villa we were living in was known as Moran's Garden. அவங்க இருக்கக்கூடிய அந்த வில்லாக்கு என்ன பேர் அப்படின்னா மோரன்ஸ் கார்டன். A flight of stone-flagged steps led up from the water to a long, broad veranda which formed part of the house. நிறைய ஸ்டெப்ஸ் அதுல இருக்குது. பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் கல்லால ஆனா படிக்கட்டு நிறைய இருக்கு. அதுல ஏறி போகும்போது அங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, பார்ட் ஆஃப் த ஹவுஸ் அங்க வந்து வராண்டா இருக்கு. வராண்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. The rooms were not regularly arranged nor all on the same level. எல்லா ரூமும் பாத்தீங்கன்னா ஒரே அளவுல வந்து இல்ல. And some had to be reached by short flights of stairs. சில ரூம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி படிக்கட்டு வச்சு அது மூலமா நம்ம வந்து அதுல ஏறி போற மாதிரி இருக்குது. The big sitting room overlooking the landing steps had stained glass windows with colored pictures. So அந்த பெரிய சிட்டிங் ரூம், அந்த உட்காரக்கூடிய அந்த ரூம் இருக்குது இல்லைங்களா, அதுல பாத்தீங்கன்னா நம்ம படிக்கட்டு யூஸ் பண்ணி அதுல போறோம். அங்க நிறைய கிளாஸ் விண்டோஸ், கண்ணாடி ஜன்னல்கள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய கலர்டு பிக்சர்ஸ், ரொம்ப அழகழகான பிக்சர்ஸும் அங்க இருக்குது. One of the pictures was of a swing hanging from a branch half hidden in dense foliage. And in the checkered light and shade of this bower, two persons were swinging, and there was another of a broad flight of steps leading into some castle-like palace, up and down which men and women in festive garb were going and coming. சோ அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் இருக்குது இல்லையா, அதுல ஒரு பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ஊஞ்சல் இருக்குது. அதுல வந்து அது எப்படி இருக்குன்னா பிக்சர்ல ஹாஃப் வந்து மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது பிரான்ச்ல, ஓகேங்களா, அந்த மரக்கிளையில மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. சோ அது மட்டும் இல்லாம அந்த ஊஞ்சல்ல வந்து ஒரு 2 பர்சன்ஸ் வந்து உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சோ அதை முடிச்சிட்டு நெக்ஸ்ட் அந்த இதுல வந்து படியேறி அதுல போறாங்க. அப்ப அடுத்த ஒரு பிக்சர் பாக்குறாங்க. அது எப்படி இருக்குன்னா பேலஸ், நல்ல ஒரு பேலஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா மென் உமன் 2 பேருமே ரொம்ப அழகா வந்து ட்ரெஸ் பண்ணி, ஒரு ஃபெஸ்டிவலுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுவோம் அத மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. When the light fell on the windows, these pictures shone wonderfully, seeming to fill the riverside atmosphere with holiday music.
அந்த விண்டோ வழியே அந்த லைட் வந்து உள்ள அந்த பிக்சர்ஸ் மேல படும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகா, அதாவது ஒண்டர்ஃபுல்லா இருக்குது. ரொம்ப ரியலா இருக்கிற மாதிரி அது இருக்குது. ஒரு அந்த அட்மாஸ்பியர் வந்து ஒரு மியூசிக்கோட என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குது. Some far away, long forgotten rivalry seemed to be expressing itself in silent words of light. The love thrills of the swinging couple making alive with their eternal story, the woodlands of the river bank. அந்த பிக்சர்ல வந்து அந்த ஸ்விங்ல ஒரு கப்பல் இருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாகாவரம் வாங்கி அதுல இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குது. சோ அந்த பிக்சர்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லா இருக்குது. The topmost room of the house was in a round tower with windows opening to every side. So அந்த இதுல வீட்லயே இருக்கக்கூடிய உயரமான ரூம் பாத்தீங்க அப்படின்னா அதுதான் அந்த ஆத்தர் வந்து யூஸ் பண்றாரு. நல்லா அது வட்டமா இருக்குது. எல்லா விண்டோஸும் வந்து அதுல வந்து ஓப்பன்ல இருக்குது. This I used as my room for writing poetry. அவர் அந்த ரூம் தான் வந்து போயட்ரி எழுதுறதுக்கு வந்து அங்க உட்கார்ந்துதான் எழுதுறாரு அவரு. Nothing could be seen from thence save of the surrounding trees and the open sky. So அதுல சுத்தி பாத்தீங்க அப்படின்னா மரங்கள் தெரியும், அதே மாதிரி ஸ்கை தெரியும். அதை தவிர்த்து வந்து அதுல வேற எதுவுமே வந்து அதுல அந்த ரூம்ல இருந்து பாக்குறச்சே வந்து தெரியாது. சோ நெக்ஸ்ட் அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, I was then busy with the evening songs and of this room I wrote. ஈவினிங் கூட பாத்தீங்கன்னா அவர் அங்கதான் உட்கார்ந்து போயட்ரிஸ் எல்லாம் வந்து ஆத்தர் வந்து ரொம்ப அழகா அங்க உட்கார்ந்து வந்து எழுதுறாரு. There, where in the breast of limitless space, clouds are laid to sleep. I have built my house for thee. Thee means you அப்படின்னு சொல்லுவோம். ஓ poesy. ரொம்ப அழகா அந்த லைன்ஸ் வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாங்கன்னா, அளக்கவே முடியாத அளவுல இருக்கக்கூடிய வானத்து நடுவுல வந்து மேகங்கள் வந்து தூங்குறது மாதிரி இந்த வீடு வந்து அவர் வந்து இந்த பொயட்ரிக்காகவே வந்து கட்டினாராம். அவரோட கவிதைக்காகவே அவர் வந்து கட்டினதுதான் வந்து இந்த வீடு. சோ நெக்ஸ்ட் இந்த லெசன் வந்து நமக்கு கொடுத்த ஆத்தர் பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். He is a Nobel Prize winning Bengali poet, author, philosopher, artist and educator. wrote கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு இது வந்து எப்ப எழுதினார்னா 1912ல. My Reminiscence was written and published in his 50th year, shortly before he started on a trip to Europe and America for his failing health in 1912. It was in the course of this trip that he wrote for the first time in the English language for publication. So இந்த டீடைல்ஸ் எல்லாமே தவிர்த்து நமக்கு முக்கியமா நமக்கு தெரியும் நம்ம ஸ்கூல்ஸ்ல அண்ட் தென் எல்லா ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இது பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன்ஸ் முடியும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நேஷனல் anthem பாடுவோம் இல்லையா, அந்த நேஷனல் anthem வந்து நமக்காக கொடுத்தவர் வந்து இந்த ரவீந்திரநாத் தாகூர். Next we will see some book back exercises. And the first one is fill in the blanks. நம்ம ஸ்டோரியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் இல்லையா, ஃபில்லப்ஸ் சூஸ் எல்லாம் நம்ம பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன், the author speaks about the river. இங்க என்ன ரிவரை பத்தி அவங்க பேசியிருக்காங்க? கேஞ்சஸ். நெக்ஸ்ட் ஒன், the author's brother name is ஜோதி ரெண்ட்ரா. தேர்ட் ஒன், the moonlight glimmered over the smooth flowing stream. ரொம்ப ஒண்டர்ஃபுல் லைன்ஸா நமக்கு அதுல வந்து ஸ்டோரியில வந்து கொடுத்திருந்தாங்க இல்லையா. Next one, the beauty of Bengal and the Ganges served as food and drink to the author. இந்த 1 marks வந்து நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் இது. First question, quote the expressions from the text when the author sees the Ganges again. So அந்த எக்ஸ்பிரஷனை ரொம்ப அழகா நமக்கு அதுல ஒரு 3 லைன்ஸ்ல கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதுதான் நம்ம ஆன்சரா எழுத போறோம். The Ganges again, again those ineffable days and nights, languid with joy, with sad with longing, attuned to the plaintive babbling of the river along the cool shade of its wooded banks. And the next question, in what ways the river and its bank have changed? Answer பார்க்கலாமா? The river banks are thickly surrounded by green trees and plants. From them hang bunches of nests at the riverside where the birds would have chirped, leaves rustled and the wind rushed.
Now it has been replaced by huge dragon-like mills, making a hissing noise and letting out black smoke. And the next question, how were the rooms arranged in his house? நம்மளோட இந்த ப்ரோஸ்லயே பாத்தீங்கன்னா அது லாஸ்ட் பேராகிராஃப்லயே நமக்கு அது ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க இல்லையா? A flight of stone flagged steps led to a long broad veranda. The rooms were not regularly arranged. All the rooms were not on the same level. Some rooms had to be reached by short flights of stairs. The big sitting room faced the landing steps. And the next paragraph question answers. How does the author spend his afternoon? Explain. நம்ம lessonsல இதை பார்த்தோம்ல அவரோட afternoon வந்து எப்படி போச்சுது அப்படின்னு. The author spent the rainy afternoons in an exciting frenzy way. He played the harmonium as he sang the old Vaishnava songs set to his tunes. On other afternoons, he sailed slowly in a boat, singing Pravi, accompanied by his brother Jyotirindra with his violin. They kept on varying the mode of their music with the declining day. And the next paragraph question. So இதை நீங்க பாத்தீங்கன்னா ஓனா கூட உங்களுடைய சிம்பிள் இங்கிலீஷ் யூஸ் பண்ணி கூட ஓன் வேர்ட்ஸ்ல கூட நம்ம எழுதலாம். எப்ப எழுத முடியும் அப்படின்னா நமக்கு அந்த லெசன் வந்து பெர்ஃபெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுது அப்படின்னா நம்மளால எழுத முடியும். Second question, describe how the river looks when he rows back. On the west side of the river, the sun rays declined. On the east side of the river, the moon rises over the fringe of trees. A silver streak was formed where the land and water met. Boats were hardly seen. The trees bordering the river banks appeared like a dark shadow and the moonlight glowed over the smooth flowing stream. ரொம்ப அழகா இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா லெசன்ஸ் நமக்கு லைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஈஸியான இந்த லெசன் தான். இது எல்லாமே நமக்கு பாத்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா நம்மளால எழுத முடியும். Dear students, I hope this video is very useful to you. For more educational videos, subscribe Crafts Murasu.